ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அடுத்த படத்தின் காட்சி ஒன்று பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் படமாக்கப்பட உள்ளதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிவகார்த்திகேயன் மேம்பாலத்தின் மீதிருந்து குதிக்கும் காட்சி படமாக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நின்று ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். குறிப்பாக எந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு, முழு விவரம்? கனிமொழி, வணக்கம். தற்போது பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து நடிகர் சிவகார்த்திகேயன் தற்கொலை செய்து கொள்ளும் அந்த காட்சியை தான் படக்குழுவினர் படம் எடுத்து வருகின்றனர். இதனால் பெருங்குளத்தூர் மேம்பாலம் மட்டுமில்லாமல் நெடுங்குன்றம் ஆலப்பாக்கம் முழுவதும் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது ஏ.ஆர். முருகதாஸ் தயாரிப்பில் ஏற்கனவே முன்னணி நடிகர்களான ரஜினி, அதே போன்று விஜயகாந்த், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களை வைத்து படம் எடுத்துள்ளார். இந்த நிலையில சிவகார்த்திகேயன் அடுத்த படமான SK23 படத்தை தற்போது ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கி வருகிறார். அதோட படக்காட்சி தான் தற்போது பெருங்குளத்தூர் மேம்பால பகுதியில் படம் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக காலையில 2 கிரேன்கள் வர வைத்து அதில் சிவகார்த்திகேயன், அதாவது பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து சிவகார்த்திகேயன் குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் காட்சியை தான் படக்குழுவினர் படம் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக அதனால் அந்த சிவகார்த்திகேயனுக்கு தேவையான அந்த கிரேன் உடனே அந்த பாதுகாப்பு வயர்கள் கட்டப்பட்டு அங்கிருந்து குதிக்கும் காட்சிகள் பல மணி நேரமாக எடுத்து வருவதால் இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெருங்குளத்தூர் மேம்பாலத்தை மூடியதால் அந்த வாகன ஓட்டிகளும் படக்குழுவிடம் வாயு தகராறில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாக மேம்பாலம் வழியாக வண்டலூர் செல்வர்கள் அந்த படம் எடுக்கும் ஷூட்டிங் காட்சியை பார்ப்பதால் மேம்பாலம் மட்டுமில்லாமல் பெருங்குளத்தூரிலிருந்து வண்டலூர் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் தற்போது ஆமை வகித்து நடக்குது. அதே போன்று பெருங்குளத்தூர் சிக்னலில் ஆலப்பக்கம் செல்லும் சாலை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட உதவி நடிகர்களை கீழே வைத்து அங்கிருந்து குதிக்கும் சிவகார்த்திகேயனை குதிக்க வேண்டாம் என்று சொல்வது போல் படம் எடுப்பதால் அந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு போக்குவரத்து நெரிசலும் போக்குவரத்தும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது அதிகமான போக்குவரத்து போலீசாரும் சட்ட ஒழுங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இதற்கான முறையான அனுமதி பெற்றுதான் இந்த ஷூட்டிங் எடுப்பதாகவும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதே போன்று போக்குவரத்து போலீசாரிடம் அனுமதி பெற்றதாக படக்குழு தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சிவகார்த்திகேயன் எடுக்கும் படத்தினால் இந்த பகுதி முழுவதும் ஒரு கூட்ட நெரிசலே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.